ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லீஃப் டிசைனில் பீட் ஃபில்லிங் எப்படி பண்ண போகிறோன்றதை இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லாங் ஸ்டிச் எடுத்துக்கோங்க ஜரி த்ரெட்டில். அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு 4 பீட் சுகர் பீட் ஒரு 4 லோட் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் அப்படியே கண்டினியூவாக. அதுவும் ஒரு சைடாக லீஃப் ஸ்டிச்சில் நிறைய டைப்ஸ் இருக்குது. 2 சைடு, லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஈவனாக ஃபில் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு சேம் சைடு ஒரே சைடும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடு ஃபில் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சைடு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த சைடு ஃபில் பண்ணுறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கேன். 4 பீடாக வச்சு லாங் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, அகைன் ஒரு லாக் ஸ்டிச் நார்மலாக கொடுத்துட்டு அதில் பீடை லோட் பண்ணி ஸ்டிச் போட போகிறோம். அதுவும் 4 பீடாக ஈவனாக ஒரே ஆங்கிளில் 4 பீடாக அந்த லீஃப் டிசைன்லேயே வர அந்த லீஃப் மார்க்கிங் டிசைன் வரைக்கும் பீடை லோட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதில் ஃபினிஷிங்கில் எனக்கு வந்து எப்படின்னா, இந்த கட் பீட் பெட்டல்ஸ் இருக்குல்ல, ரோஸ் பெட்டல்ஸ், ஸோ அதை வந்து நான் அவுட்லைன் வந்து சுகர் பீடால் கவர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக அங்கே ஒரு லாக் போட்டுருவேன் கொஞ்சம் கேப் விட்டு. நெக்ஸ்ட்டு சைடு எடுத்துக்கிறேன். இதில் அதே மாதிரி தான் ஒரு லாங் ஸ்டிச்சும் ஒரு லாக் ஸ்டிச்சும் போட்டுட்டு அதில் பீடை லோட் பண்ணி ஸ்டிச் போடணும். 4 பீடாக நெக்ஸ்ட்டு சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 4 பீடாக லோட் பண்ணி அதே மாதிரி ஸ்டிச், ஒரு லாங் ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு எம்டியாக ஒரு லாங் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச், இதுக்கு பேர் வந்து நம்ம லோட் ஸ்டிச் போடுறோம். ஸோ அப்படி தான் அதே மாதிரி 4 பீடாக லோட் பண்ணி ஸ்டிச் போட்டுட்டு இங்கேயும் கொஞ்சம் சின்ன கேப், ஏன்னா நான் அவுட்டர் லைன் வந்து சுகர் பீடு கொடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன கேப்பு கொஞ்சமாக விட்டுட்டு அதில் நான் வந்து லாக் போட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த கேப் இருக்குது தெரியுங்களா, இந்த லீஃப்க்கு நடுவில், அங்கே வந்து நான் த்ரெட் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் அதுக்காக தான் இந்த டைப் லீஃப் ஸ்டிச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் அவுட்டர் லைனில் வந்து சுகர் பீடால் ஃபில் பண்ண போகிறேன் அந்த ஃப்ளவர் பெட்டல்ஸு. அதுலேயும் வந்து எப்படின்னா 2 சுகர் பீடு, சிங்கிள் இல்லை 2, 1 இல்லை 2 வச்சு நம்ம வந்து அவுட் சைடு வந்து ஃபில் பண்ணணும். இந்த 3 இல்லை 4 நம்ம வச்சோன்னா நம்மளுக்கு வந்து அந்த லூஸ் இது ஒரு ஃப்ரீ இது கொடுத்துரும், ஷேக்கிங்கில் இருக்கும். ஸோ ஒரு டைட் ஃபிட்மெண்ட் வேணும்னா ஒரு சிங்கிள் ஆர் டபுள் சுகர் பீடு வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். வெறும் அவுட்டர் லைன் இது பாருங்களேன், பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு அழகாக க்ரியேட்டிவிட்டி. நம்ம பண்ணுற க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம ஓனாக டிசைன் பண்ணி க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ பார்க்கும்போதே பாருங்களேன், நான் அதில் வந்து நடுவில் ஃபஸ்ட்டு ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சு அதை சுற்றி ஒரு ரவுண்ட் பீடு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர்ஸில் ஃபுல்லாக பெட்டல்ஸ் எல்லாம் நான் கட் பீடு 3 பெட்டல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த 3 பெட்டல்ஸ்லையும் நான் கட் பீட் லோட் பண்ணிப்பேன். எப்படி நான் சுகர் பீட் லோட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி கட் பீடை வந்து லோட் ஸ்டிச் போட்டு நான் லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் 4 நம்பர்ஸாக. தென் அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பீட் கவுண்டிங்ஸை நான் பார்த்து கம்மி பண்ணியும் அதிக பண்ணியும் போட்டுட்டு இப்போ லீஃப் ஸ்டிச் போட்டு இப்போ அவுட்டர் லைன் வந்து நான் சுகர் பீடால் கவர் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடியும் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். என்னோடய லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவனாக 2 சுகர் பீடாக 1 இல்லை 2 வச்சு ஃபில் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எப்படின்னா, நம்ம அந்த சுகர் பீடு பேர்ல் பீடெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை போட்டிருந்தேன். இப்போ அதுக்கு முன்னாடி ட்ரேசிங் போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃப்ளவரும் லீஃபே எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, நான் ஃபைனலாக எண்டு நாட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டெம்மோ, இந்த லீஃப் ஃபில்லிங், இதுலேயே லீஃப் பார்த்திங்கன்னா 2-3 லீஃப் இருக்குது. இது ஒரு மாடல் லீஃபு, இந்த திலகம் ஸ்டோனில் ஒரு மாடல் லீஃப் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ரவுண்ட் ஷேப்பும் இங்கே போட்டிருக்க இந்த 2 ஷேப்பும் வீடியோ போடுவேன். நெக்ஸ்ட்டு அதில் உங்களுக்கு காட்டுறேன். ரிமைனிங் நான் இது ஃபுல்லாக நான் கவர் பண்ணணும். அதே ட்ரேசிங் பண்ணி எடுத்தது தான். ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரேசிங் நான் வீடியோ காமிச்சிருக்கேன்.
இப்போ நான் போட்ட மெத்தட் தான் இப்போ நான் ஒரு லேயர் முடிச்சு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அதே பேட்டர்னில் தான் இங்கே இருக்க எல்லா லேயர்லேயும் நான் போட போகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.